கடலுக்குள்ள அமைதியா உறைஞ்சு கொண்டிருக்கிற இந்த குமரி கண்டத்துல ஒரு காலத்துல மக்கள் வளர்ச்சி அடைஞ்ச நாகரிகமாவோ செழிப்போடையோ வாழ்ந்து வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளமான கண்டமான அந்த குமரி கண்டத்தை முதுகுடுமி பெருவழுதின்னு ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தாரு. இவர் பலாயிரக்கணக்கான யாகங்களை மக்களின் நலனுக்காக செய்திருக்காரு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இவர் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் தான் குமரிக்கண்டம் தன்னோட கடைசி காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த குமரிக்கண்டத்தில் இந்த மக்களை அழிவுலேருந்து காப்பாற்ற கூட இந்த யாகத்தை அவர் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. ஒரு சில அழியாமல் இருக்கிற முற்கால பாண்டியர்களோட வரலாறுல நம் முதுகுடுமி பெருவழுதியோட வரலாறு இன்றியமையாதது. இவரோட பேர் அர்த்தம் என்னன்னா, ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப மூத்த குடும்பன் பாண்டியன் என்பதுதான் இவரோட பேர் அர்த்தமாக விளங்குது. இவரோட வரலாற்றை சின்ன மன்னூர் செப்பேடு நம்மளுக்கு கொடுக்குது. இவரோட வரலாறை இந்த சின்ன வீடியோவில் நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டில் வேணும்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ்.